ஹே கைஸ், இது டே 3 மணி. இப்போ காலையில் 9 மணி. இன்றைக்கி டே 3ல் வந்து சில இடங்கள்லாம் நாங்கள் ஐட்னரியில் வச்சுருக்கோம். அது எல்லாத்தையும் இன்றைக்கி சுற்றி பார்க்கலான்னு போகிறோம். ஸோ இந்த டைம் வந்து ஆக்சுவலி பேடான டைம் தான் ஃபார் கொடைக்கானல். இப்போ நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு. நம்ம லிட்ரலாக இப்போ கொடைக்கானல் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா வெயில் ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் கூட வந்து பயங்கரமான குளிர், இந்த பனி அப்படிலாம் எதுவுமே இல்லை. மேபி நாங்கள் தங்கியிருக்கிற இந்த இடம் வந்து தப்பான ஒரு இடமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். பட் தெரியல. ஆனால் கிளைமேட் அந்தளவுக்கு இல்லை. சரி வாங்க, இன்றைக்கி போய் பிளேசஸையாச்சும் நல்லா சுற்றி பார்த்துட்டு வரலாம். வெயில் வந்து கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். Let's go. Yeah, I'm like an addict, do I gotta have it. I ain't even playing, got a really bad habit. If it moves, gotta grab it, fuse like a magnet. Lose, won't have it till I'm doomed in a casket. I ain't playing, got a weird mind. If you work 8 hours, I'ma work 9. If the shit tastes sour, you should taste mine. I'ma stay in power for a long time. Get up, nah, I ain't a quitter. Toss me the ball, I'm a really big hitter. Big picture, I'm a straight killer. Rising the song to the highest bidder. Got juice, got gas, I'ma move fast. New shoes, new tracks, like who's that? I'm new, come back, better than last. Yeah, it's a new me, never gonna look back. Never gonna look back. Cause damn, I was built to last. You move. இங்கே தாங்க, இதுக்குள்ளே தாங்க ஃபேரி ஃபால்ஸ் இருக்கான். ஆனால் தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எங்கேயுமே தண்ணி இல்லைங்க. இது வந்து ரொம்ப தப்பான டைம் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா சம்மரில் தான் தண்ணி இருக்காதுங்களா. இப்போ வந்து ஆக்சுவலாக மழை பெய்கிற டைமு, இப்பயுமே தண்ணி இல்லைன்றாங்க. என்னன்னு தெரில. அப்படியே அங்கேருந்து இறங்கி இப்படியே நடந்து போகணும் இல்லை. இன்னைக்கு வந்து பிளான் வந்து கம்ப்ளீட்டாக மன்னவனூர் தான். நம்ம போகிற வழியில் அப்படியே பூம்பாறை பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பில்லர் ராக் வந்து நம்ம நேற்று பார்க்க முடியல. இப்போ அந்த பில்லர் ராக்கை பார்த்துட்டு அப்படியே நேராக மன்னவனூர் போகிறோம். அங்கே இருக்கிற அந்த ஷீப் ஃபார்மு, இந்த கயாக்கிங் லேக் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்துடும். ஈவினிங் சீக்கிரமாக வந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் நாளைக்கு வந்து நமக்கு டால்ஃபின் நோஸ் பாயிண்ட்லாம் போக வேண்டியது இருக்குது. இப்போயே நடக்க முடியல, இதுலேயே நடக்க முடியல. நாளைக்கு டால்ஃபின் நோஸ் பாயிண்ட் வந்து கம்ப்ளீட்டாக இறங்கி எப்படி மேலே இறப்பான்னு தெரில, பிழிஞ்சிடும். உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணும்னா நடந்து தான் ஆகணும். ஆமாம், வேறு வழி இல்லை. தண்ணியே இல்லை, கொஞ்சம் கொண்டு வருது. பார்த்துட்டு போகிறது தான். இப்போ இறங்கி குளிக்கிறது ஆட்டோ அப்படின்னு போகிறேன். பாருங்க, இதுதான் ஃபால்ஸு. ஏமாற்றப்பட்டோம். எங்கேயுமே தண்ணி இல்லை, எந்த ஃபால்ஸ்லையும் தண்ணி இல்லை. இருக்கிற இந்த ப்ரைவேட் ஃபால்ஸு, இந்த ஹிடன் ஃபால்ஸுலாம் சொல்லுவாங்க, அங்கெல்லாம் எங்கே போனாலும் க்ளோஸ்ன்ட்டாங்க. ஒன்று அப்படியே அலோவ் பண்ணுற 1-2 ஃபால்ஸில் கூட இந்த மாதிரி தான் தண்ணி வருது. குளிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே வரல. ஸோ நம்பி ஏமாற வேண்டாம். ஃபுல்லாக மண்ணூரில் இருக்குது. சரி, ஒரு ஃபோட்டோ போய் ஃபோட்டோ எடு. நிற்கிற இடம்லாம் ஃபோட்டோ எடுக்காத, மனம் திரும்பு. கஷ்டத்தை மன்னிப்பு கேளு. இதுக்கு மேலே இங்கே நிற்க வேணாம். இதுக்கு மேலே நிற்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இங்கே கிளம்பிடலாம். காலை சீக்கிரமாக எந்திரிச்சிட்டு தூக்கமாக வருது. அது இந்த ஃபாரஸ்ட் சைடில் போகிறோமா, ஜில்லுன்னு அந்த யூக்கலிப்டஸ் மரத்தோட ஸ்மெல்லு ப்ளஸ் ஜில்லுன்னு இந்த காற்று இதெல்லாம் சேர்ந்து அப்படியே கண்ணை சொக்குது. நாங்களாம் தூங்கினா கூட ஓகே, நீ தூங்காமல் ஓட்டு. எனக்கு ஒன்றும் தூக்கமே தூங்கினானா போகிறது மன்னவனூர்லாம் இல்லை, பரலோகம் தான். இந்த பேர் அங்கே ஒருத்த மட்டும் ஆகிட்டான். ஜாலியாக இருக்காங்க. வெயில் இருக்கு, பட் சில்னஸும் அதே சமயத்தில் நல்லா இருக்கு. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கு ஆக்சுவலாக.
இப்போ நான் பூம்பாறைக்கு வந்துருக்கோங்க. பூம்பாறை டவுன் வந்திருக்கோம். இங்கேருந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலான்னு. ரொம்ப டயர்டாக இருக்குது, தூக்கம் வேறு வருதா, அதனால தான் ஒரு காஃபி குடிச்சிடலாம். இது பாருங்க, அதெல்லாம் பூம்பாறை வில்லேஜ். சூப்பராக இருக்குது. அது கூட அப்படிதான் டவுன் ஸ்டே தான். டேய், இதுக்கு ஊருக்குள்ளே இறங்குன்னா எப்படிடா போகணும்? விழ முடியும். ஒரு ஏ ஃப்ரேமு இதில் கூட இந்த இதில் போடுவாங்கல்ல ரீல்ஸில். வந்தாச்சுங்க மன்னவனூருக்கு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ வண்டி இருக்குதுன்னு. இன்றைக்கி வந்து டியூஸ்டே, வீக் டே. ஆனால் இப்போவுமே கொஞ்சம் பேர் இங்கே வந்து தான் இருக்காங்க. அங்கே இருக்க என்ட்ரன்ஸ் அப்படியே ஏறி உள்ளே போகணும். கைஸ், மன்னவனூர் உள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. நம்ம நினச்ச மாதிரியே பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஃபோட்டோ வீடியோக்கு கேமராக்கெலாம் 75 ரூபா 80 ரூபா மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால தான் அங்கெல்லாம் எடுக்காமல் நைஸாக உள்ளே வந்துட்டாச்சு. பாருங்கள், ஐஸ்கிரீம் பாருங்க, சுற்றி பார்க்க வெயில் இருக்குது. பட் இருந்தாலும் ரொம்ப ஹீட்டு தெரில, காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கனால சில்லுன்னு. இந்த ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டாக ஒரு எக்ஸாக்ட்லி 500 மீட்டர்ஸ் தான். 500 மீட்டர்ஸ் 400 மீட்டர்ஸ் தான் இருக்கும் போல் இருக்குது பார்த்தா. ஆனால் அதுக்கு வந்து ஒரு 20 செகண்ட் நம்ம அப்படி ஜிங்னு பறக்கிறதுக்கு வந்து 500 ரூபா செலவு பண்ணுமான்னு தான் யோசிக்கணும். அந்த ஃபீலிங்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணலாம், தப்பு இல்லை. உனக்கு என்னப்பா 10,000 ரூபா கொடுத்து என்ன சொல்கிறது, 600 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இவ்வளோ தூரம் வரும். ஒரு 500 ரூபாயில் என்ன ஆகிட போகுது? இப்போ தான் பேசுவாங்க, ஆனால் போக மாட்டாங்க. பாருங்க, சூப்பராக இருக்குதுல்ல. இப்போ என்னென்னா ஜிப்லைனில் வந்து நாட் அலவுடாம். மேக்ஸிமம் வெயிட் எவ்வளோ, 75 கிலோக்குள்ளே இருந்தால் தான் அதில் அனுப்புவாங்களாம். 92 கிலோக்கெல்லாம் எப்படி எங்களில் யாருமே போக முடியாது. மேக்ஸிமம் 75 கிலோ தான் அலவுடு. 75 தான் அலவுடு போச்சு. நான்லாம் 82 கிட்ட இருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்கேன்னு தெரியல. பார்த்தோன்னே வெளில போங்கன்ட்டாங்க. ஆமாம், நம்ம 4 பேருமே பற்றி விட்டாங்க. அதனால ஜிப்லைனுக்குலாம் ஆசைப்படக்கூடாது. நாங்களும் உள்ளே போகிறப்பவே உங்களுக்குலாம் அலோடு இல்லை, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஆமாம், வெயிட் போட்டு கூட பார்க்கல, பார்த்தோன்னே வரட்டி விட்டாங்க. 2 இயர்ஸ் வெயிட் பண்ணி 2 லட்சம் சரியா சொல்லி ஒரு எக்ஸாம்பிள், சரி ஒரு வருஷம் நான் வெயிட் பண்ணி நான் ஒரு லட்சம் நான் என் சேஃப்டிக்கு எனக்கு வேலை போச்சு. மணி 3 போகுது, 2:45. இங்கேருந்து ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டோம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டேன்னு அதே வயிறு நம்பிடுச்சு. கிளைமேட் வந்து கொஞ்சம் சில் ஆகட்டும்னு வெயிட் பண்ணுறோம். ஏன்னா அது கொஞ்சம் சில்லுன்னு வந்ததுக்கு அப்புறமேட்டு நேராக நாங்கள் போட்டிங் போனோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். போட்டிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த கிளைமேட் கொஞ்சம் மாறினோடனே போயிட்டு போட்டிங் போயிடுவோம். இது பாருங்க, இது மேலே உட்காந்து நல்லா ரொம்ப நேரம் உட்கார முடியலங்க. இந்த கட்டை மேலே வலிக்குது. ஒயிட் பேண்ட்டை போட்டு எப்படா கீழே உட்காரதுன்னு பார்த்தோம். சரி போயிட்டு போகுது, கம்ஃபர்ட் தானே முக்கியம், அழுக்கானா துவச்சிக்கலான்னு சொல்லிட்டு உட்காந்தாச்சு கீழே. அப்படியே தூங்கிடலாமான்னு இருக்கு. வெயில் கொஞ்சம் அடிக்குது. வந்து உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா சுள்ளுன்னு சுடுது. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தோம் கொடைக்கானலுக்கு, இதே மன்னவனூரும் வந்தோம். ஆனால் அப்போது அது வேறு மாதிரி இருந்துச்சு சில்னஸ்ஸு. இப்போ கொஞ்சம் வந்து ஓகே தான், ரொம்ப சூப்பரெலாம் சொல்ல முடியலை. ஈவினிங் டைம் ஆகணும். ஈவினிங் டைம் ஆச்சுன்னா வேணா சேஞ்ச் ஆகும். ஆல்மோஸ்ட் 3 o'clock ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்குது. ஓகே கைஸ், பாருங்க பரிசல் போக ஆரம்பிச்சிட்டோம்.
என்ன கைஸ் வேற லெவலில் இருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸா? பரிசல் கோட்டிங் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். செமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. அண்ணன் செமையாக ஓட்டுறாரு. ஆமாம், எங்கேன்னு பார்க்கும்போது தெரியல, ஆனால் உள்ளே வந்து போகும்போது அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குல்ல. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. அங்கேருந்து பார்க்கும்போது சும்மா ஏதோ பக்கத்தில் போகிற மாதிரி. இதில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த சீனரிக்கோட அந்த ஃபீல் நல்லா இருக்குல்ல, பக்கத்தில் நம்ம போய் பார்க்குற மாதிரி. சொல்லுங்க கைஸ், எப்படி இருந்துச்சு பரிசல்? சூப்பராக இருந்தது. சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றும் பெருசாக தெரியல. உள்ளே போகும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. 100 ருபீஸ்க்கு ஒர்த்து தான். அந்த ரவுண்டாக சுற்றி காமிச்சாங்க போட்டை செம்ம ஃபாஸ்ட்டாக. ஆமாம், கிருகிருன்னு சூப்பராக இருந்துச்சு. கைஸ், நாங்கள் கிளம்பியாச்சு மன்னவனூர்லேருந்து. மணி இப்போ 4:15. நாங்களும் 1 மணிக்கு வெயிட் பண்ணி பார்த்தோம், 2 மணி வரைக்கும் பார்த்தோம், 3 மணி, இப்போ மணி 4:15 ஆயிடுச்சு. இந்த கிளைமேட் வந்து அது காமி சூரியன் டேர்ன் ஆகிற மாதிரியே தெரியலங்க, வெயில் தான் இருக்குது பாருங்க, வச்சு செய்யுது. இந்த மன்னவனூர் ஃபோட்டோ நீங்கள் எந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா கூட எந்நேரமும் அப்படியே இந்த மிஸ்ட் சரௌண்ட் பண்ண மாதிரியே தான் காமிப்பாங்க. இன்றைக்கி வந்து சுத்தமாக அப்படி இல்லை, வெறும் வெயில் தான் செஞ்சிருச்சு. காலையில் 11 o'clock வந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த ஒரு மொமெண்ட் வரும்ன்றதுக்காக. பட் நாங்கள் ஏமாந்தது தான் மிச்சம். பட் இருந்தாலும் வந்து நாங்கள் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணோம்ல, அது நல்லா இருந்துச்சு. இங்கே பரிசல் போனதும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஃபோட்டோஸும் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்களில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம கிளம்பலாம் கைஸ். ஓகேக்கா, நாங்கள் இப்போது ஷாப்பிங்காக நம்ம லேக் பக்கத்தில் வந்திருக்கோம். போயிட்டு எதனாவது வாங்க முடியுமான்னு பார்க்கலாம். வீட்டுக்கு என்ன வாங்கி தான் ஆகணும், போய் பார்க்கலாம் ஏதாவது செட் ஆகுமான்னு சொல்லி. இவன் கலராக என்னென்னமோ இருக்குது. அந்த சூப்பராக இருக்கும். கீ எடுத்துட்டியா? அந்த லாஸ்ட்ல இருந்து வரலாம். ஏய் கைஸ், இங்கே பாருங்க 14 degrees இப்போ. இங்கே அங்கெல்லாம் எந்த சில்னஸும் இல்லை. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான சில்னஸ் பாருங்க. அவெல்லாம் குளிர்துங்கிறாங்க, எல்லாம் ஜர்க்கின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாக்கெட்டு. மேலே க்ளவுட் இல்லை, ஒன்றும் இல்லை, மிஸ்ட் இல்லை, ஆனால் குளிர் அப்படியே கிடுன்னு இன்னும் கையெல்லாம் வரைக்குது கைஸ், சீரியஸாக. கொடைக்கானல் வர்றோம் அப்படின்னா ஆமாம், கீழே வேற எங்கேயுமே வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் மெயின் பஸ் ஸ்டாண்ட் சுற்றி இருக்கிற ஏதாவது ஒரு ரூமை பார்த்து போட்டோம்னா நம்ம அந்த சில்னஸை ஃபீல் பண்ணலாம். அதே தான். இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து ஆக்சுவலாக இங்கேருந்து ஒரு 10 kilometers எக்ஸ்ட்ரா வருது. ஸோ அந்த 10 kilometers என்ன ஆகுது, ஆல்டிடியூட் வந்து கம்மியாகுது நான் கீழே போகிறனால. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே மெயினாக லேக்கு கிட்ட இங்கே ஏதாவது ஒரு ஸ்டே இருந்ததுன்னா அங்கே புக் பண்ணிங்கன்னா இந்த சில்னஸை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இங்கே பாருங்க, என்னோட பசங்களுக்கு இது வாங்கியாச்சு. இப்போ நீ என்ன வாங்க போகிற? நான் என் ஒய்ஃப்க்கு இது வாங்கலாம்னு பார்க்குறேன். வேற லெவலில் இருக்கு இங்கே. நான் தான் சொன்னேன்ல, இன்னும் லேட்டாக டெம்பரேச்சர் இங்கே எனக்கு தெரிஞ்சு இப்போ 13 ஆர் அதுக்கு பிலோ போயிருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க செக் பண்ணி பார்த்துலாம். இல்லை ஆக்சுவலாக இப்போ 16 தான் இருக்குது. 14 இருந்துச்சு, இப்போ 16 வந்துருச்சு. ஆனாலும் வந்து ரொம்ப எஃபெக்டாக தெரியுதுங்க கூலிங்க. 14 16 வந்துருச்சு இப்போது. ஆமாம், அவ்வளோதான் கைஸ், எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சு. பெருசாலாம் ஒன்றும் வாங்கலை, சும்மா பிள்ளைங்களுக்கு மட்டும் 2 டாய்ஸ் வாங்கினேன். அப்புறமேட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு பேக் மாதிரி ஒன்று வாங்கினான். அவ்வளோதான் முடிச்சு. பட் நாங்கள் இங்கே வந்து சாக்லேட்லாம் இப்போ வாங்க போகிறது இல்லை. லேக்குக்கிட்டே எந்த கடையிலுமே சாக்லேட் வாங்க வேணாம் நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். லாஸ்ட் டைம் வேறு எங்கேயோ ஒரு கடையில் வாங்கினா நல்லா இருந்துச்சுன்னு சொன்னான், அதனால் அங்கேயே போயிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணால் டேரெக்டாக போயிட்டு டின்னருக்கு எதனா வாங்கிட்டு ரூம் போய் செட்டில் ஆயிரும். டன். ஓகே ஃபார் த டே.
அவ்வளோதான் கைஸ், நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு. செம்ம டயர்ட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் போய் நல்லா சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். ஸோ இதோட எண்ட் ஆஃப் டே 3 vlog. நாளைக்கு ரிட்டர்ன் பிளான் தான், பட் அதுக்கு முன்னாடி ஒரு பிளேஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரிட்டர்ன் ஆகும். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். Please click on like button, subscribe button and stay tuned for my day 4, the return video. Bye.